எல்லாம் எப்படி கூட்டிட்டு வந்துச்சு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, என்ன பண்ணு, நாளைக்கு போய் பாருங்க, உங்களுக்கு எல்லாம் என்ன இருக்கும், மண்ணா பெய்யும். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, என்னன்னா இஷ்டத்துக்கு போக முடியாது, என்ன பண்ணணும், காலையில பெய்யும். வெயில் ஏற ஏற என்ன ஆயிடும்னா அது அப்படியே உருகிரும். நமக்காக தான் அந்த மண்ணா இல்ல, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் அந்த மண்ணா, இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிடுறதுக்கு தான் அந்த மண்ணா, இஸ்ரவேலர்களுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, வானத்தின் அப்பமா தூதர்கள் சாப்பிடுற அப்பத்தை மனுஷங்கள் சாப்பிடும்படி என்ன பண்ணாரு, ஐயோ பண்ணி இருந்தாரு. அவர் தான் மண்ணாவை என்ன பண்ணாரு, பொழிவித்தார். அவர் தான் அந்த மண்ணா என்ன பண்ணுச்சு பாருங்க. அப்போ நமக்காக தான். ஆனா இஷ்டத்துக்கு நான் தூங்கி எந்திரிச்சு ஆடி அசந்தி இஷ்டத்துக்கு போய் பார்ப்பேன்னு சொன்னா எல்லாம் கரைஞ்சு என்ன பண்ணிருக்கோம், எடுக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவே அது கொடுக்கும்படி, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பசியை தீர்க்கும்படி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது ஆகாரமா இருக்கும்படி, இஸ்ரவேல் ஜனங்களை புஷ்டியாக்கும்படி, இஸ்ரவேல் ஜனங்கள் உயிரோட்டமா இருக்கும்படி கொடுக்கப்பட்ட மண்ணாதான். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் என்னன்னா, காலையில போகணும். காலையில போனாதான் அந்த மண்ணாவை பூர்வமாக எடுத்துக்கொண்டு வர முடியும். நேரம் ஆக ஆக என்ன, உருகி கரைஞ்சு போயிடும், அங்க ஒண்ணும் கிடைக்காது.